நம்ம இன்றைய பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சுய ஜாதகம். சரிங்களா? நம்ம இது வரைக்கும் சுய ஜாதக பலனை நம்மளுடைய ஜோதிட பதிவில் இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பதிவிட்டது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குறிப்புகள் இங்கே கொடுக்காட்டாலும் கூட ஒரு நல்ல ஜோதிட அறிவு பெற்றவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வருட கிரகங்களை வைத்து அந்த ஜாதகனுடைய வருடத்தையும் அதற்கு அடுத்ததாக இந்த மாத கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற நம்மளுடைய புவியினுடைய இருப்பினை வைத்து அது மேசத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது சித்திர மாதம்னோம். அந்த சித்திர மாதத்திற்கு ஈக்குவலான ஆங்கில மதத்தை எடுத்து நம்ம ஈஸியாக மாதங்களை கண்டுபிடித்து விடலாம். அந்த பூமியானது மேசத்தில் அது சென்று கொண்டிருக்கின்ற நட்சத்திர சாரத்தினை வைத்தும் அந்த பாகையின் அடிப்படையிலும் நாம் என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா அது எந்த நாள் அப்படிங்கிறதையும் நம்ம அங்கே கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக, இதை உறுதி செய்யும் விதமாக அங்கே சந்திரனுடைய இருப்பையும் வைத்து நம்ம அங்கே உறுதி செய்து கொள்ள முடியும். அப்போ வருடம், மாதம், நாள் மிக எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு கூடுதலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரம் என்பது இங்கே லக்னத்தை வைத்து நம்ம துல்லியமாக அங்கே கண்டுபிடிச்சிட முடியும். அந்த லக்னத்திற்குள்ளும் மிக துல்லியம் அப்படிங்கிறது அந்த லக்னம் இருந்த நட்சத்திரத்தை வைத்து நம்ம அங்கே சொல்லிட முடியும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு சுய ஜாதகத்தையுமே நம்ம உதாரணமாக சொல்கிறது இல்லை. அது ஒரு தவறான ஒரு வழிமுறையை இங்கே வகுக்கும் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? ஆனால் இன்று நாம் முதலும் இறுதியுமாக நம்மளுடைய வாடிக்கையாளர் ஒருவருடைய ஜாதகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய அனுமதி பெற்று தான். சரிங்களா? இது ஒரு பெண்மணியினுடைய ஜாதகம். ஏப்ரல் 1987 22ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. அவங்க பிறந்த நேரம் என்பது காலை 7:15 பிறந்திருக்கிறாங்க. சரிங்களா? திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் பிறந்த ஒரு பெண்மணியினுடைய ஜாதகம். அவங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது இங்கே மேச லக்னம். அந்த மேச லக்னத்தில் இங்கே சூரியன் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த புவி என்பவர் இங்கே உச்சம். அப்போ இது எந்த மாதம் அப்படிங்கிறது உறுதியாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்மணி சித்திரை மாதத்தில் இங்கே பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். சரிங்களா? இதற்கு அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் பாவகத்தில் இங்கே இந்த லக்னாதிபதியான செவ்வாய் என்பவர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் பாவகத்தில் லக்னாதிபதி செவ்வாய் அப்படிங்கிறவர் இங்கே அமர்ந்திருக்கிறாரு. இதற்கு அடுத்ததாக 6ஆம் பாவகத்தில் இந்த லக்னத்தினுடைய அவயோக பாவகமான இந்த 6ஆம் பாவகத்தில் இந்த பிரபஞ்சத்தின் இறுதி நிலையை சொல்லக்கூடிய கேது என்பவர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். இதற்கு அடுத்ததாக இந்த ஜாதகத்தினுடைய ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவகத்தில் பொதுவான ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சனி என்பவர் இங்கே அமர்ந்திருக்க, இதற்காக சனியினுடைய மகரம் என்பது இந்த லக்னத்திற்கு 10ஆம் பாவகமாக வரும். அந்த 10ஆம் பாவகத்தில் இங்கே 4ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் அமர்ந்திருக்கின்றார். இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் இந்த லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்தின் அதிபதியாக வரக்கூடியவர். அதனோடு கூடி இங்கே லக்னம் மேசம் என்பது போல இந்த சந்திரன் இங்கே மகரத்தில் இந்த சந்திரன் இங்கே மகரத்தில் அமர்ந்திருப்பதால இது மகர ராசியில் பிறந்த ஜாதகமாகவும் அமைகிறது. சரிங்களா? இதற்கு அடுத்ததாக மீதம் இருக்கின்ற 12ஆம் பாவகத்தின் அதிபதியான குரு 12ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். இதில் கூடுதலாகவே இந்த 2ஆம் பாவகத்திற்கும் 7ஆம் பாவகத்திற்கும் அதிபதியான இந்த மாரகஸ்தானம், இது இந்த மேச லக்னம், இங்கே மேச லக்னம் என்பது சரலக்னம். ஆகவே இந்த சரலக்னத்தினுடைய மரகாதிபதி என்பவர் 2ஆம் பாவகத்திற்கும் குறிப்பாக 7ஆம் பாவகத்திற்கும் இங்கே அதிபதியான இந்த சுக்கிரன் என்பவர் 12ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். சரிங்களா? இதற்கு கூடுதலாக இந்த லக்னத்திற்கு அவயோகி என்று சொல்லக்கூடிய 3ஆம் பாவகத்தின் அதிபதியும் அதே நேரத்தில் இங்கே 6ஆம் பாவகத்தின் அதிபதியுமான அந்த புதன் என்பவரும் இங்கே 12ஆம் பாவகத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கின்றார். சரிங்களா? இதற்கு அடுத்ததாக இங்கே கேது 6ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற போது எல்லாருக்குமே தெரியும் 12ஆம் பாவகத்தில் ராகு என்பவரும் அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அடைவுகள். இப்போ இந்த ஜாதகத்தில் நடப்பு திசை என்பது இங்கே குருவினுடைய திசை. இந்த குருவினுடைய திசை அப்படிங்கிறது இங்கே 9ஆம் பாவகத்திற்கும் அதே நேரத்தில்
12ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய தசை. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு ஜாதகத்தில் இங்கே கதாநாயகன் என்பவன் இங்கே 9ஆம் பாவகத்தின் அதிபதி தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த ஜாதகத்துல அப்போ இங்க பாக்கியங்கள் மட்டும்தானே இங்கே நடக்க வேண்டும் என்றால், இங்க பாக்கியங்கள் அப்படிங்கிறது இங்க நடக்கல. கிட்டத்தட்ட குருதசையினுடைய கடைசி புத்தி, குருதசை செவ்வாய் புத்தி அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. அதற்கு அடுத்தது மீதம் இருக்கின்றது குருதசை ராகு புத்தி மட்டும்தான். அப்போ இங்க 9க்குரிய பாக்கியங்களை இந்த ஜாதகத்திற்கு அந்த குரு என்பவர் இங்கே கொடுத்தாரா அப்படி? ஏன்னா நீங்க தானே முதல்ல சொல்றீங்க, எல்லா பதிவுகளையும் சொல்றீங்களே, ஒரு ஜாதகத்தில் முதல் நிலை கதாநாயகன் என்பவன் 9ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர். இந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதி தான் ஒரு ஜாதகத்தினுடைய முதல்நிலை கதாநாயகன் என்று சொல்வது உண்மை என்றால், இப்போ இந்த இடத்துல இந்த குரு திசையில இந்த பெண்மணிக்கு இங்க பாருங்க 1987 பிறந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பெண்மணிக்கு நிச்சயமாக முதல்நிலை பாக்கியம் என்பது இங்கே என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு இணையோடு இணைவதாகத்தானே இருக்க வேண்டும். அப்போ ஏன் எதற்காக இந்த 9ஆம் அதிபதி இங்கே செயல்படவில்லை என்றால், கேள்விக்கான பதிலை இங்கே பொதுவாக அனைத்து ஜோதிடர்களுக்கும் இங்கே தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் ஒரு சுய ஜாதகத்தை அவருடைய அனுமதி பெற்று நாம் இங்கே பதிவிடுகிறோம். சரிங்களா? ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜோதிடர் இங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரகத்தினுடைய வலுவை நாம் இங்கே கணக்கிடுவதற்கு அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறது என்பதும், அந்த கிரகமானது எந்த கிரகத்தோடு இணைவு பெற்றிருக்கிறது என்பதையும், அதனோடு இணைத்து அந்த கிரகம் எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறது என்பதும், அது இந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த பாவகத்திற்கு அதிபதி என்றும், இதனோடு கூடுதலாக ஒரு சுப கிரகத்தால் அல்லது சுபரால் இங்கே பார்க்க படுகின்ற போதோ அல்லது இணைகின்ற போதோ அந்த கிரகமானது இந்த பாவகத்திற்கு, அதாவது லக்ன பாவகத்திற்கு அவயோக கிரகமாக இருந்தாலும் கூட சுப வலு பெற்று இங்கே நன்மை செய்யும் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? இவருடைய கூற்று அப்படிங்கிறதுல நமக்கு இங்க எந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதுலாம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவர்கள் பலன் எடுப்பதற்குன்னு ஒவ்வொரு விதிகளை இங்கே ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் தவறுகள்லாம் இல்லை. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூடுதலாகவே எங்கே நாம் முரண்படுகிறோம் அப்படின்னா ஒரு இடம் தான். அது எந்த இடம் அப்படின்னா, இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற நட்சத்திர சாரங்கள் என்பது அதற்கு தேவையில்லை. ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு. சரி, அப்போ இந்த நட்சத்திர சாரங்கள் அப்படிங்கிறது இது எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா, கோச்சாரத்தை கணக்கிடுவதற்கு தான் அங்கே பயன்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ 7.5 சனி பாதிக்கும், ஜென்மச்சனி பாதிக்கும், அஷ்டமச்சனி ஒருத்தனை கதற வைக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த கிரகம் அப்போ ஏன் அதை சொல்றார், கோச்சாரத்துக்கு பயன்படும் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அஷ்டமச்சனி ஜென்மச்சனி 7.5 சனி எல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, அது கோச்சாரத்தை கணிப்பதற்கு மட்டுமே பயன்படுகிறது அப்படிங்கிற கான்செப்டுக்கு அவர் இருக்கிறார். இந்த இடத்துல இங்கே நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் என்பவர் சந்திரனுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார். அப்போ இங்கே சாரம் கொடுத்தவர் யார் அப்படின்னா சந்திரன். இந்த செவ்வாய் சந்திரனுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த சனி என்பவர் புதனினுடைய சாரத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்றார். இங்கே தசா நடத்துகின்ற இந்த குரு என்பவரும் புதன் சாரத்தில் இருக்கிறார். ஏன் இப்போ சாரத்தை இப்போ உள்ள கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு கிரகம் தசா நடத்துகின்ற போது அது தான் பெற்ற சாரத்தை தாண்டி அது மிகுதியாக நன்மைகளையோ அல்லது மிகுதியாக கெடுதல்களையோ அது செய்துவிட முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு அடிப்படையான ஒரு ஜோதிட விதி. சரிங்களா? இதை மிக எளிமையான முறையில நமக்கு இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது உண்மையா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், அது ஒரு கான்செப்ட். சரிங்களா? இதற்கு இந்த உண்மையான எக்ஸ்பிளைன் பண்ண போறோங்கிறத விட இந்த சாரத்தை வைத்து இந்த ஜாதகிக்கு இங்க பிரச்சனை இல்லை, இந்த ஜாதகியினுடைய தாய் இந்த நேரத்தில் மரணிப்பதற்கான அந்த நாள் என்பது ஒரு 10 நாட்கள் தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அந்த 10 நாட்களுக்குள் வருகின்ற நம்மிடம் ஜாதகம் பார்த்து இரண்டாவது நாளே அந்த தாயினுடைய உயிர் என்பது, இந்த ஜாதகியினுடைய தாயினுடைய உயிர் என்பது அங்கே பிரிகிறது. எதை வைத்து நாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கிரகம் அமர்ந்த நட்சத்திர சாரத்தை வைத்து தான் நம்ம இங்க பலன் சொன்னோம். சரிங்களா? அப்போ இந்த நட்சத்திர சாரத்தில் பலன் இருக்கிறது. அப்போ ஒரு கிரகம் தசா நடத்துகின்ற போது அந்த தசா நடத்தும் கிரகத்தினுடைய நட்சத்திரம் என்பது அங்கே நடக்கின்ற நிகழ்வுகளை அந்த நாளின் அடிப்படையில் துல்லியமாக சொல்வதற்கு இங்கே பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் நாம் இங்க சொல்ல போறோம். சரிங்களா? இது
உண்மையான ஜாதகத்தின்படி நமக்கு பார்க்க போறோம். இப்போ எளிமையான ஒரு அடிப்படையான ஒரு உதாரணமா இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு சரியான வயதில் ஒரு மனிதனுக்கு இங்கே 4ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய தசா என்பது இங்கே நடக்கின்ற போது அவனுக்கு முதல்நிலையான அந்த தகுதி, அவனுக்கு அந்த 4ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே கொடுக்கக்கூடிய முதல்நிலை பலன் அப்படிங்கிறது அவர் சொந்தமா வீடு கட்டுறதா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அந்த கிரகம் என்பது இங்கே ஒரு அவயோக நட்சத்திர சாரத்தில் இங்கே நிற்கின்ற போது அப்போ என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னா, ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் தான் அப்படிங்கிறதுனால இதை ஒரு ஆகச்சிறந்த ஒரு உதாரணம் மூலமா நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க. இதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதை ஜோதிடமே தெரியாட்டாலும் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கே இந்த புரிதலுங்கிறது இங்கே ஏற்படும். சாரம் எந்த அளவுக்கு இங்கே முக்கியத்துவம் அப்படிங்கிறது. ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஒரு கொத்தனார் ஒரு வீடை கட்டிட்டு இருக்கிறார். அப்பந்தான் அதுதான் இந்த 4ஆம் பாவகத்தின் அதிபதியோட வேலைன்னு வைங்க. அவரும் இந்த வீடை கட்டிட்டு இருக்கிறார். நீங்க அப்போ அவருக்கு என்ன வாய்ப்பு இல்லை அப்படின்னா, அங்கே சாரம் என்பது அங்கே கெட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவரால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு கை உயரம் எட்டக்கூடிய அளவிற்கு தான் அவர் என்ன பண்ணுவாரு, அவரு பில்டிங்கை எழுப்புவார். அதற்கு மேல சாரம் கெட்டுனா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதற்கு மேல அவர் அந்த பில்டிங்கை ஃபினிஷ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய தலைமறைவு வரைக்கும் தான் அவரால் அங்கே கெட்டி முடிக்க முடியுமே தவிர்த்து அந்த கெட்டிடம் என்பது நிறைவு பெறாமல் இருக்கும். அப்போ இந்த 4ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய தசாவில் அங்கே கெட்டப்படுகின்ற அந்த வீடு என்பது இங்கே நிறைவு பெறாமல் இருக்கும். இதற்கு உதாரண ஜாதகங்கள் நிறைய நம்மகிட்ட இருக்கு. அப்போ ஏன் எதற்கு அப்படின்னு அவங்க நம்மகிட்ட கேட்குறப்ப, ஒரு வீடை கேட்டனுங்க, ஃபவுண்டேஷன் போட்டேன், நல்ல வசதியானதான் அந்த நேரத்தில் இருந்தேன், ஆனால் திடீர் செலவுங்கிறது வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷனோடு இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைமறைவு வரையிலான அந்த செங்கல் சோரோடு இன்னைக்கு, மற்றபடி என்னால் அதை ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னா அதற்கான காரணம் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு ஜோதிடராக இருந்தால் அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அந்த 4ஆம் பாவகத்தின் அதிபதியான அந்த கிரகம் என்பது, அந்த 4ஆம் பாவகத்தின் அதிபதியான அந்த கிரகம் என்பது அது தான் பெற்ற சாரம் என்பது இங்கே அவயோகமாக இருக்கும். அதாவது தான் பெற்ற சாரம் என்பது இந்த லக்னத்திற்கு அவயோகியினுடைய சாரத்தில் அங்கே இருக்கும். சரிங்களா? அந்த 4ஆம் அதிபதி அவயோகி சாரம் பெற்றிருப்பார். அப்படி இல்லைன்னா அந்த 4ஆம் பாவகத்திற்கு சாரம் கொடுத்த அந்த சாரநாதன் என்பவர் இங்கே பலகீன நிலையில் அங்கே இருப்பார். இந்த நிலையில் அங்கே இருக்கின்ற போதுதான் 4ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இங்கே செயல்பட முடியாத தகுதியற்ற நிலையில் இருக்கின்றார். இருப்பினும் 4ஆம் பாவகத்தினுடைய அடிப்படையான அந்த பலன் அப்படிங்கிறது ஒருவனுக்கு ஒரு வீட்டினை அமைத்து கொடுப்பது என்பதால் அதனை முயற்சி செய்து அந்த சாரம் என்பது இங்கே எடுபடாமல் போகின்ற போது, கட்டிடம் கட்டக்கூடியவருக்கு அந்த சாரம் என்பது அங்கே இல்லை அப்படின்னா, கெட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, சாரத்தின் மேல் நின்றுதான் அந்த பில்டிங்கை அவர் நிறைவு செய்ய முடியும். அந்த சாரமே அங்கே கெட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த சாரம் அங்கே சரியில்லை என்றால் அந்த பில்டிங்கை அவரால் ஃபினிஷ் பண்ண முடியாது. இதே போன்றுதான் ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் தான் அப்படிங்கிறதுனால இங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4ஆம் பாவகம், அந்த 4ஆம் பாவகத்தின் அதிபதியான அந்த கிரகம் என்பவர் இங்கே தசா நடத்தினாலும் அவர் பெற்ற சாரம் என்பது இங்கே வலுவிழந்து இருக்கும். இது உங்களுக்கு மிக எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதை ஒரு உண்மையான ஜாதகத்தின் மூலமாக இதுதான் நம்ம இங்க பார்க்க போகிறோம். இதுல செவ்வாய் என்பது இந்த சந்திரனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது. அப்போ இந்த சந்திரன் என்பவர் இங்கே 4ஆம் பாவகத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த சந்திரன். சரிங்களா? அப்போ இந்த செவ்வாய் இங்கே யாருடைய சாரத்தை சொல்கிறார்? இங்கே 4ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய சாரத்தில் அவர். அப்போ இந்த செவ்வாய் என்பவர் இந்த ஜாதகத்துல தாய் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். அதற்கு கூடுதலாகவே இந்த ஜாதகத்தில் இங்கே சனி என்பவர் புதனினுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார். இந்த புதன் என்பவர் இந்த லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்திற்கும் 6ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக இங்கே வரக்கூடியவர். மிக தெளிவாக இங்கு பார்க்கணும் அப்படின்னா, இந்த மேச லக்னத்திற்கு அவயோகி கிரகமான இந்த புதன் என்பவர் இங்கே 6ஆம் பாவகத்தின் அதிபதியாகவும் வருவதால்
துல்லியமான அவயோக பலன்களை கொடுப்பதற்கு மட்டுமே கடமைப்பட்டவரான அந்த புதனுடைய சாரத்தை இங்கே சனி என்பவர் இங்கே பெற்றிருக்கிறார். அதற்கு கூடுதலாக இங்கே தசா நடத்துகின்ற அந்த தசாநாதன் என்பவர், ஏன்னா ஒரு ஜாதகத்துல இந்தந்த பலன்கள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம், ஆனால் அந்த ஜாதகத்தில் இந்த பலன்கள் என்பது இங்கே நடைபெறுமா அல்லது இறுதி வரையிலும் நடைபெறாமல் இங்கே போகுமா, அது யோக பலனா இருந்தாலும் சரி அவயோக பலனா இருந்தாலும் சரி, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் நடக்கின்ற நடப்பு தசா அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். அந்த தசா நடக்கணுங்க, நடந்தா மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சர்க்யூட் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நீங்க சுவிட்ச் போட்டா மட்டும்தான், அதாவது அது மின்னோட்டம் என்கின்ற இயக்க விசையானது அங்கே கொடுத்தா மட்டும்தான் அந்த சர்க்யூட் என்ன செய்யும் அப்படின்னா அது செயல்படும். சரிங்களா? அப்போ அந்த சர்க்யூட் இங்கே செயல்படாத நிலையில அங்க இருக்கு அப்படின்னா அப்போ தசா அங்க வந்து நடைபெறலன்னு அர்த்தம். அப்ப மிக தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதனுடைய தசா, ஒரு மனிதனுக்கு இந்த பலன்கள் இந்த இடத்துல இங்க நடக்கணும் அப்படின்னா அந்த கிரக அமைப்புகள் மட்டும் இருந்துட்டா போதாது. அது ஒரு சப்ளை இல்லாத ஒரு சர்க்யூட் தான். சரிங்களா? அது யோக பலனா இருந்தாலும் சரி அவயோக பலனா இருந்தாலும் சரி, அதை பத்தி நீங்க கவலைப்படணும் அப்படின்னா, இல்ல அதை பத்தி நீங்க வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னா, நீங்க வரவேற்கதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வரவேற்காட்டாலும் அது நடக்கும். நீங்க வரவேற்றாலும் சரி வரவேற்காட்டாலும் சரி, நீங்க கோயில்ல போய் நீங்க எள்ளு தீபம் போட்டாலும் சரி, அல்லது நீங்க வந்து அனுமார் கோயிலேயே போய் தவம் இருந்தாலும் சரி, எந்த பலன்கள் இங்கே நடக்க வேண்டுமோ அந்த பலன்கள் இங்கே நடந்தே தீரும். அதற்கு பரிகாரத்திற்கும் உதாரணமா இந்த ஜாதகத்தை நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? அதே போல அனைத்து பரிகாரங்களையும் நீங்கள் எந்திரங்கள் மந்திரங்கள் தகடுகள் என்று எதை வச்சு நீங்க எதை மறைச்சாலும் அந்த கிரகம் என்பது அதனுடைய சப்ளை அப்படிங்கிறது, அதாவது அந்த சர்க்யூட் அப்படிங்கிறதுல அந்த சப்ளை கொடுக்கின்ற போது அந்த ஜாதகத்தில் அந்த தசாநாதன் இங்கே அந்த ஜாதகத்தில் அந்த கிரகமானது தசா நடத்துகின்ற போது அந்த பலன்கள் யோக பலனோ அவயோக பலனோ நடந்தே தீரும். அதை மாற்றுவதற்கு இங்கே யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. அது எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, அது ஒரு மாந்திரிகவாதியாக இருந்தாலும் சரி, அல்லது அவர் மிகப்பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி, இங்கே மாற்றுவதற்கு தகுதிங்கிறது இல்லை. இது ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ஜோதிடத்தில் இங்கே பலன்கள் என்பது இங்கே இல்லை. சரிங்களா? அப்போ இந்த ஜோதிடத்தில் இங்கே பலன்கள் இல்லை அப்படின்னா அப்போ என்ன இதுக்காக நீங்க ஜோதிடம் பார்க்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோதிடத்தில் இங்கே பலன் இல்லையே தவிர்த்து இந்த ஜோதிடம் என்பது இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரபஞ்ச பலனை இங்கே அறிவதற்கு மெஷர்மெண்ட் பண்ணுவதற்கு பயன்படுகின்ற ஒரு டூல், அவ்வளவுதான், ஒரு மெஷர்மெண்ட் டூல். இந்த மெஷர்மெண்ட் டூலை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இந்த மனிதனுக்கு கொடுத்த அந்த பலன்களை நாம் இங்க மெஷர்மெண்ட் பண்ண முடியுமே தவிர்த்து அதை மாற்றிலாம் வைக்க முடியாது. காரணம் என்னன்னா அது ஜோதிட பலன் இல்லை, அது பிரபஞ்ச பலன். சரிங்களா? எளிமையா இப்போது மிக எளிமையா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க. ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு கிரக அமைப்புகள் இருந்தாலும் அதனுடைய தசா வருகின்ற போதுதான் அது செயல்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல குருவினுடைய தசா இங்கே நடக்கின்றது. அப்போ இங்கே யோக பலன்கள் தானே அது கொடுக்க வேண்டும். அப்போ யோக பலன் என்றால் இந்த பெண்மணிக்கு ஒரு 1987 பிறந்த பெண்மணி, 30 வயதை தாண்டிய பெண்மணிக்கு நிச்சயமா என்ன செஞ்சிருக்கணும்? புத்திரர்களை கொடுத்திருக்கணும். ஏன்னா 9ஆம் அதிபதி இல்லையா? அப்போ உங்க புத்திரர் 9ஆம் அதிபதி எதை சொல்வதற்கு கடமைப்பட்டவர்? இந்த புவியில் அவன் அனுபவிக்கக்கூடிய யோக பலன்களை மட்டுமே சொல்வதற்கு கடமைப்பட்டவர். அந்த ஜாதகத்தினுடைய முதல்நிலை கதாநாயகனே அங்கே 9ஆம் அதிபதி தான். அப்போ இந்த 9ஆம் அதிபதி எதை சொல்வதற்கு கடமைப்பட்டவர் அப்படின்னா இந்த ஜாதகத்தினுடைய உன்னதமான வாக்கியங்களை மட்டுமே கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்தில் இங்கே விதி விலக்குகள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த விதி விலக்குகள் அப்படின்னா இந்த 9ஆம் அதிபதி என்பவர் இதற்கு நேர் தலைகீழான 6ஆம் அதிபதியாக மாறிவிடுவாரா அப்படின்னா இல்லை. ஆனால் இங்கே அந்த 9ஆம் அதிபதி என்பவர் எப்படி நம்ம ஒரு பில்டிங் வந்து கட்டிட்டு இருக்கிற ஒரு கட்டட கலைஞருக்கு அங்கே சாரம் சரியில்லை என்றால் அதை வந்து கட்டி முடிக்க முடியாத நிலை ஏற்படுமோ, அதே போன்று இங்கே 9ஆம் அதிபதி என்பவர் இந்த லக்னத்திற்கு அவயோக சாரத்தை பெற்றிருந்தால் அந்த சாரத்தின் வழியே இவர் தன்னுடைய 9 என்கின்ற அந்த பாக்கியங்களை
கொடுக்க இயலாமல் அங்கே இருக்கின்றார். அவயோக பலன்களை இங்கே கொடுத்து மீண்டும் கெடுப்பார் நம்ம சொல்லக்கூடாது. இங்கே 9க்குரிய பாக்கியங்களை கொடுக்க இயலாமல் அவர் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். சரிங்களா? அதைத்தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். கூடுதலாகவே இங்கே அந்த நீச்சம் பெற்ற புதனோடும் அந்த குரு தசாநாதன், இங்கே 9ஆம் அதிபதியான அந்த தசாநாதனான அந்த குரு என்பவர் இங்கே இணைந்திருக்கின்றார். அதனோடு கூடுதலாகவே இந்த லக்னத்தினுடைய மாரகஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்கிரனோடும், அந்த சுக்கிரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்க, அந்த உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்ற சுக்கிரனோடும் தான் ஆட்சி பெற்ற நிலையில் அங்கே இணைந்திருக்கின்றார். அப்போ ஒரு லக்னத்திற்கு மிக அவயோக கிரகங்களோடு அவர் இணைவு பெற்றிருக்கின்றார். அதற்கு கூடுதலாகவே இங்கே அவர் பெற்ற சாரம் மட்டும் இங்கே இந்த புதனினுடைய சாரமாக அல்லாமல் இருந்திருந்தால், இப்போ ஒரு கிரகம் கொடுக்கின்ற நிகழ்வுகளை ஒரு நாளின் அடிப்படையில் இங்கே சொல்ல வேண்டும் என்றால் அந்த கிரகம் பெற்ற சாரம் என்பதுதான் அங்கே முதல்நிலை பலனை சொல்லும் என்பதால், இப்போ இந்த இடத்துல இந்த குரு என்பவர் மட்டும் புதனினுடைய சாரத்தை வாங்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த ஜாதகியினுடைய தாய் என்பவள் இங்கே மரணத்திற்கு வேண்டிய வாய்ப்புகள் இங்கே இல்லை. சரிங்களா? நிச்சயமா மறைஞ்சிருக்குமா? நிச்சயமா அந்த மரணம் அப்படிங்கிறது இங்க நிகழ்ந்திருக்காது. காரணம் என்னங்க? இப்போ காரணம் என்ன? இங்க விதிவசமாக இந்த குரு என்பவர் இங்கே புதனினுடைய சாரத்தை பெற்றிருக்கின்றார். அந்த புதன் நீச்சம் பெற்றிருக்கிறாரே, அப்போ சாரம் கொடுத்தவர் நீச்ச நிலையில் இருக்கிறாருன்னா அங்க நீச்ச நிலையில் இல்லை, உச்சம் பெற்ற சுக்கிரனோடு அங்கே இணைந்திருக்கின்றார். அப்போ அங்க என்ன பொசிஷன் அங்க வருது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புதன் என்பவர் நீச்சம் பெற்ற நிலையில் தானே இருக்கிறார் என்றால், அந்த புதன் என்பவர் இங்கே நீச்சம் பெற்ற நிலையில் மட்டும் இல்லை, அந்த நீச்ச பங்கத்தையும் அவர் அடைந்திருக்கின்றார் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்ததால். அந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் என்பவர் இங்கே மாரகஸ்தானத்தின் அதிபதியாகி அந்த ஜாதகத்தில் மாரகஸ்தானத்தை சொல்லக்கூடிய 2ஆம் பாவகத்தில் இந்த ஜாதகத்தினுடைய லக்னாதிபதியான செவ்வாயும் இந்த ஜாதகத்திற்கு 8ஆம் பாவகத்திற்கும் அதிபதியான ஆயுள் ஸ்தானத்தையும் சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் இங்கே அமர்ந்து அந்த மாரகஸ்தானத்தில் அமர்ந்து அந்த மாரகஸ்தானத்தின் அதிபதி என்பவர் இங்கே உச்சம் பெற்ற நிலையையும் அடைந்து, இதற்கு கூடுதலாகவே இங்கே அந்த செவ்வாய் என்பவர் இங்கே தாயினை சொல்லக்கூடிய, இதுதான் ரொம்ப முக்கியம், இங்கே அந்த செவ்வாய் தாயினை சொல்லக்கூடிய அந்த 4ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய சாரத்தில் அமர்ந்து, அப்போ இங்கே வழங்குறது தோராயமா நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த குருதசை இந்த செவ்வாய் புத்தி அப்படிங்கிறப்ப நிச்சயமாக ஒரு மாரகம் என்பது இங்கே நிகழப்போகிறது. இந்த மாரகம் எதை இங்கே சொல்கிறது அப்படின்னா, இந்த மாரகம் என்பது இங்கே நிகழப்போகிறது. இந்த ஜாதகிக்கு மாரகமா அப்படின்னா இங்க இல்லை. நீங்க இந்த இடத்துல இந்த சாரத்தை வைத்து மட்டுமே தான் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த மாரகம் யாருக்கு நடக்க போகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும். நாம இதன் அடிப்படையில தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த குருதசை செவ்வாய் புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த குரு தசாவினுடைய செவ்வாய் புத்தி அப்படிங்கிறது 25/4/2026 வரைக்கும் இங்க உங்களுக்கு நடப்புல இருக்கு. இது தொடங்கி எத்தனை நாட்கள் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 2025 5வது மாதத்தில் இருந்து இங்கே தொடங்கி விட்டது. தோராயமா இப்போ ஒரு 4 மாதங்களா இந்த குருதசை செவ்வாய் புத்தியில நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த நேரத்தில் இந்த மாரகத்தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கானதாக இங்கே இருக்குமான நிச்சயமாக இல்லை. ஆனால் உங்களுடைய தாய்க்கான மாரகத்தை சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜாதகம் என்பது இங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? உங்க ஜாதகத்தில் உங்களுக்கான மாரகம் என்பது இங்கே இல்லை, ஆனா உங்களுடைய தாய்க்கான மாரகத்தன்மை அப்படிங்கிறது இங்கே இருக்கின்றது. இதை மிக தெளிவாக நாள்படி நாம் இங்கே பார்க்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம அங்க வரணும். சரிங்களா? இந்த செவ்வாய் என்பவர் இங்கே நேர் சமசப்தமாக இங்கே யாரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் என்றால், இந்த லக்னத்தினுடைய 8ஆம் பாவகமான இந்த சனியோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார். அப்போ 2ஆம் பாவகத்தில் இருக்கின்ற செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பாவகமாக இந்த 8ஆம் பாவகத்தில் இருக்கின்ற ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்ற இந்த சனியை பார்ப்பார். இந்த சனி என்பவர் இங்கே கூடுதலாக இந்த சரலக்னத்திற்கு இங்கே பாதகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இங்கே வருவார். அப்போ மாரகம் என்பது இங்கே சொல்லப்பட்டாச்சு. அப்போ இந்த மாரகத்திற்கு இந்த குருதசை செவ்வால மாரகம், அப்போ இங்கே மாரகம் என்பது எப்போது உங்களுக்கு நிகழும்? இந்த மாரகம் என்பது பாதகம் தானே. அப்போ
எப்போது இங்கே நிகழும் என்றால் இந்த செவ்வாய் புத்தியில் இங்கே சனி அந்தரம் என்பது இங்கே தொடங்குகின்ற போது உங்களுடைய தாய்க்கு இங்கே மாரகம் நிகழும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனோடு கூடுதலாக இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சனி என்பவரும் இங்கே புதனினுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார். இப்போது நடப்புல இருக்கிறது குருதசை, செவ்வாய் புத்தி, குரு அந்தரம். சரிங்களா? இந்த நேரம் முடிவதற்கு இந்த பொழுது இந்த காலம் என்பது இங்கே முடிவதற்கு இந்த மாதத்தில் இன்னும் 10 நாட்கள் மட்டுமே தான் இங்க இருக்கு. இந்த 10 நாட்கள் மட்டுமே தான். எப்படின்னா 3ஆம் தேதி 9வது மாதம் இந்த மாதம் 3ஆம் தேதி நம்மிடம் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அப்போ நம்ம மிக தெளிவா சொல்றோம், இன்னொரு 10 நாட்கள் தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குருதசை, செவ்வாய் புத்தி, குரு அந்தரங்கிறது இங்க இருக்கு. அதற்கு பிறகு குரு தசாவில் இங்கே செவ்வாய் புத்தியும் இங்கே சனி அந்தரமும் மாரகஸ்தானத்தில் அமர்ந்த செவ்வாய் புத்தியும் அதனோடு கூடுதலாக இங்கே பாதகாதிபதியினுடைய அந்தரமும் இங்கே இணைகிறது. குருதசை, செவ்வாய் புத்தி, சனி அந்தரம் என்பது இங்கே ஒரு தொடர்பினை இங்கே பெற்றிருப்பதால் இங்க பாத்தீங்க அப்படின்னா குருவும் இங்கே 9ஆம் பார்வையில பார்ப்பாருங்க. இதே குருவும் என்ன பண்ணுவார், தசாநாதன் குருவும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வையா இங்கே 4ஆம் பாவகத்தை பார்ப்பார். அப்போ இந்த குருவுமே உங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இது நிகழ்ந்தே தீரும் சொல்றார். ஏன்னா இந்த செவ்வாய் பெற்ற சந்திரனுடைய பாவகத்தை பார்க்கிறார். அதற்கு அடுத்தது இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த செவ்வாய் பார்க்கின்ற இதே சனியை இங்கே 9ஆம் பார்வையால இங்க பார்க்கிறார். அப்போ இந்த குரு என்பவர் இங்கே பார்க்கின்ற போது இங்கே குரு பார்த்தால் கோடி நன்மைதானே இங்கே பலனை எடுக்க வேண்டும் என்றால் இந்த குரு என்பவர் இங்கே பெற்ற சாரம் என்பது இங்கே அழுத்தி சொல்லப்படுகிறது. நாம தான் மிக தெளிவா சொல்லிட்டோங்க. இங்கே செவ்வாய் என்பது மாரகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். குரு மாரகாதிபதியினோடு இங்கே தொடர்பில் இருக்கின்றார். அதனோடு கூடி இந்த குருவே 12ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாகி அங்கே விரய பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற போது அந்த விரையாதிபதியோடு அந்த விரையாதிபதியாகவே அமர்ந்திருக்கின்ற போது இந்த லக்னத்தின் அவயோகியான புதனோடும் இணைந்து அதனோடு கூடுதலாக இந்த புதனினுடைய சாரத்தையும் அவர் பெற்றிருப்பதால் இங்கே மாரகஸ்தானத்தில் இந்த செவ்வாய் என்பவர் இங்கே அமர்ந்து அவர் இங்கே சந்திரன் என்கின்ற நாளுக்குரிய தாயையும் இங்கே சொல்வதால் இங்கே குருதசை, செவ்வாய் புத்தி அப்படிங்கிறது நிச்சயமாக தாய்க்கான மாரகத்தை சொல்கிறது. அப்போ அந்த மாரகம் என்பது எப்போது நடக்கும் என்றால் இந்த செவ்வாயும் இந்த குருவும் நேரடியாக இந்த சனியினோடும் இந்த 4ஆம் பாவகத்தோடும் தொடர்பு பெறுகின்ற போது நிச்சயமாக நடக்கும் என்கின்றது இந்த ஜாதகத்தின் பலனாக இருக்கின்றது. அதற்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கு. இந்த 10 நாட்களுக்குள்ள நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னா, சரிங்களா, உங்களுடைய தாய்க்கு இங்க அதிகமான இரத்த அழுத்தங்கள் அப்படிங்கிறது இங்க இருக்கான்னு ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மருத்துவ பரிசோதனை மட்டும்தான் உங்களுக்கு ஆகச்சிறந்த பரிகாரமா இருக்கும். இதை தவிர்த்து இங்க பரிகாரங்கிறது எதுவுமே இல்லம்மா. ஏன் இந்த இரத்த அழுத்தம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இங்க பிரஷர் அப்படிங்கிறது எப்போ நிகழும், ஒரு மனிதனுக்கு அதிகமான இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது இங்கே செவ்வாயை சொல்கிறது. இரத்த காரகன் என்பது இங்கே செவ்வாய் தான். சரிங்களா? ஒரு மனிதனின் உடலில் ஓடுகின்ற இரத்தத்திற்கு காரகம் என்பது இங்கே செவ்வாய் தான். அதனாலதான் மருத்துவத்துறையில செவ்வாயை முதல்நிலை காரக கிரகம்னு இங்க சொல்றாங்க. இந்த இரத்த ஓட்டத்தின் அழுத்தத்தை சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் என்கின்ற கிரகமானது இங்கே மாரகஸ்தானத்தில் அமர்ந்து இங்கே அவர் சந்திரன் என்கின்ற மனதை சொல்லக்கூடிய சந்திரன் என்கின்ற 4ஆம் பாவகத்தின் அதிபதியான இங்கே தாயையும் சொல்வதால் இங்கே மிக உன்னதமாக அதனோடு கூடுதலாக இந்த செவ்வாய் என்பவர் இங்கே சனியை இங்கே தொடர்பு கொண்டதால் இங்கே குருவும் இங்கே தசாநாதன் குருவும் சனியை 9ஆம் பார்வையால் தொடர்பு கொள்வதாலும் அதே போன்று மிக மிக முக்கியமாக இங்கே இந்த சனி என்பவர் இங்கே 3ஆம் பார்வையாக நேரடியாக இந்த சந்திரனை இங்கே பார்ப்பதால் அப்போ இந்த பவர் எல்லாமே எங்க திரும்ப போகிறது அப்படின்னா இந்த 4ஆம் பாவகத்தின் அதிபதிக்கும் இந்த 4ஆம் பாவகத்தையும் இங்கே மிக தெளிவாக சொல்வதால் இங்கே உங்களுடைய தாய் என்பதற்கு உங்களுடைய தாய் என்பவள் மனதளவில் அதிகமான, ஏன்னா சந்திரன்கிறது மனோகாரகன் இல்ல, அப்போ மனதளவில் அதிகமான ஒரு அழுத்தத்திற்குட்பட்டு இதன் பொருட்டு என்ன நிகழும் அப்படின்னா அந்த தாயினுடைய இரத்த அழுத்தமானது அதிகமாகி அங்க மரணிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குமா. மரணம் நிகழும் மட்டும் சொல்லலாமா, இந்த மரணம் எதனால் நிகழும் அப்படிங்கிற வரைக்கும் இங்க சொல்லுதுமா. இந்த செவ்வாயும் இந்த சந்திரனுடைய சாரம் பெற்றதும் இந்த சனி பாதகாதிபதி சனியும் இங்கே சந்திரனை பார்ப்பதும் நேரடியாக குருதசை நடப்பதும் இங்கே உங்களுக்கு இந்த நேரம்ங்கிறது வர்றதுக்கு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. அதற்கு பிறகு இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 14
9/2025 முதல் இந்த குரு தசை செவ்வாய் புத்தி சனி அந்தரம்ங்கிறது வர்றதுனால அதிகப்படியான இரத்த அழுத்தம் ஹை ப்ரெஷர்னால உங்களுடைய தாய் உங்களுடைய தாய் என்பவள் இங்கே மரணத்தை தழுவதற்கு 100% வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. நிச்சயமாக சனி செவ்வாய் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு உயிர் பங்கம் அப்படிங்கிறதும் மிக தெளிவாக நம்ம இங்கே சொல்றதுனால உங்களுடைய தாயினுடைய உடம்பை நீங்கள் உங்களுடைய தாயை நீங்கள் ஒரு மருத்துவத்தை கூட்டிட்டு செல்லுங்கன்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்தது ஒரு 2 நாள் கழித்து நமக்கான ஒரு தகவல் கிடைக்குது. அந்த பெண்மணி ஜாதகம் பார்த்தாங்க இல்லையா, அந்த பெண்மணியுடைய தாய் என்பவள் இங்கே மரணித்து விட்டதாக தகவல் வந்தது. இது பெருமைப்படுறதுக்கோ காலத்தை தூக்கி விடுறதுக்கான செயல்கள்லாம் இங்கே இல்லைங்க. சத்தியமா அது தவறு. எந்த ஒரு மனிதனுடைய இறப்பிலும் சுகம் காண்கின்றவன் நிச்சயமாக மனிதனாகவே இருக்க முடியாது. ஆகவே அந்த கொலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு ஆகப்பெரும் கொடூரமான தண்டனைக்கு உட்படுவார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதே போல ஒருவனுடைய மரணத்தையும் இங்கே வைத்து அவன் பிழைப்பு நடத்துகின்றவனும் மிகப்பெரிய கொடூரனுக்கு சமமானவன் தான். அவன் கொலை செய்யறதுக்கு சமம் தான். சரிங்களா? அதனால நாம அந்த பெருமை சொல்வதற்கெல்லாம் இங்க நம்ம வரல. நாம் இப்போ ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இங்கே பொய்யான தகவல்களை இங்கே மக்களிடையே பரப்பக்கூடாது அப்படிங்கிறதும், அதனோடு கூடுதலாக அவர்கள் பலன் எடுப்பதற்கு ஒரு வழிமுறைகளை இங்கே பயன்படுத்தலாம். அது தவறு என்பது துளியளவும் இங்கே கிடையாது. நான் இங்கே பலன் எடுப்பதற்கு ஒரு விதிமுறையை பயன்படுத்தலாம், அதுவும் துளியளவும் தவறு கிடையாது. ஆனால் இங்கே ஒரு சாரம் பேசிக்கான அடிப்படையான ஒரு கிரகம் நின்ற சாரத்தில் இங்கே பலன் இல்லை என்று சொல்வது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக தவறான ஒரு கருத்தாக இங்கே அமையும். அந்த கருத்தினை அழுத்தி அவர் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நான் அதை நம்பலங்க, ரைட், ஓகே. ஆனால் அதை பிறரிடம் இங்கே திணிப்பது என்பது மிக பெரும் தவறு. அதை ஒரு பொது தளத்தில் இங்கே அது நிச்சயமாக கிடையவே கிடையாது அப்படின்னு எள்ளி நகையாடுவதும் மிக தவறானது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம். அதனோடு கூடுதலா இந்த பெண்மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண நிகழ்வு இல்லை அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான அடிப்படையான ஒரு ஜோதிட வகுப்புக்கு செல்றவங்க கூட இங்க மிக எளிமையா சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா 2ஆம் பாவகத்துல இங்கே செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. 2ஆம் பாவகத்துல இந்த செவ்வாய் என்பவர் இங்கே அமர்ந்து இங்க என்ன பண்றாரு, 8ஆம் பாவகத்தில் இருக்கின்ற இந்த சனியை பார்க்கின்றாரு. அப்போ இந்த சனி என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செவ்வாயினுடைய பார்வையை வாங்கி இங்க இந்த லக்னத்திற்கு 10ஆம் பாவகம், ஒரு மனிதனுடைய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் பாவகத்தை பார்க்கிறார். அப்போ இந்த மனிதனுடைய கர்மஸ்தானம் என்பது இந்த மனிதன் புவியில் அனுபவிக்கக்கூடிய நன்மையான தீமையான அனைத்து கர்மாவையும் சொல்லக்கூடியது இந்த 10ஆம் பாவகம் என்பதால இந்த பெண்மணிக்கு இங்கே திருமணம் என்பது இங்கே தடைப்படும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. சரிங்களா? இப்போ இந்த 9ஆம் அதிபதி அப்போ ஏன் கொடுக்கல? அப்போ இங்க இந்த செவ்வாயும் இந்த சனியும் தான் இங்கே முடிவு செய்கிறாரா அப்படின்னா, இந்த செவ்வாயும் சனியும் இங்கே முடிவு செய்யல. அதனோடு இணைந்து இந்த செவ்வாய் சனி தொடர்பு மட்டுமே அல்லாமல் இந்த 2ஆம் பாவகத்தில் அமர்ந்த இந்த செவ்வாயும் இங்கே சனி தொடர்பு மட்டுமே அல்லாமல் இந்த ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு என்பவர் இங்கே என்ன நிலையில் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிரனோடு இங்கே அமர்ந்திருக்கின்றார். இந்த சுக்கிரன் இந்த குரு என்பவர் நேர் எதிர்மறையான இங்கே ஒரு நிலையை கொண்டவர் என்பதால இங்க பகை கிரகங்கள் அப்படிங்கிறது கிடையாது, நேர் எதிர்மறை கிரகங்கள் அப்படிங்கிறது இங்க வரும். சரிங்களா? அப்போ ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நட்பு தான், ஒருத்தங்க இங்க பிடிக்குங்க. ஆனா இதை எளிமையான முறையில் சொல்லணும் அப்படின்னா, மகாபாரதம் அப்படிங்கிறதுல கர்ணனுக்கும் இங்க அர்ஜுனனுக்கும் இருந்த ஒரு நட்புணை போல. சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா, இருக்கின்ற பாதைகள் அப்படிங்கிறது வேறை தவிர்த்து அந்த ஒரு குணம் என்பது இங்க ஒன்றாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் அந்த நட்பு அப்படிங்கிறது, தார்மீக நட்பு அப்படிங்கிறது இங்க இருக்கதான் செய்யும். சரிங்களா? அதே போன்றுதான் இந்த குரு அப்படிங்கிற ஒரு முதல்நிலை சுபரும் இங்கே சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 2ஆம் நிலை சுபரனுடைய நட்பு நிலையும் இங்கே இது போன்றதுதான். சரிங்களா? 2 பேரும் ஒவ்வொரு டீமுக்கு லீடர். அதனால என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே லீடர்ஸ் தங்களுக்குள்ள என்னதான் ஒரு அந்நுண்ணியமான பாசங்கள் இருந்தாலும் வெளியிடத்துல அதை காட்டிக்க முடியாது. அதே ஒரு நிலைதான் இந்த குருவுக்கும் இந்த சுக்கிரனுக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த குருவும் சுக்கிரனும் இங்கே ஒன்றாக இணைகின்ற போது இந்த குருவினுடைய தன்மைகளும் அதே. ஏன்னா குருவினுடைய தன்மை அப்படின்னா புத்திரர்களை கொடுக்கக்கூடிய தன்மை. அதனோடு கூடுதலாகவே இந்த குருவே இந்த ஜாதகத்தினுடைய அவயோகத்தை சொல்லக்கூடிய 3ஆம் பாவகம் என்பது ஒரு பெண்ணினுடைய இல்லற சுகத்தையும் சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய சாரத்தில் இங்கே அமர்வதாலும், அந்த 3ஆம் பாவகத்தின் அதிபதியே இங்கே தலைகுனிவையும் அவமானத்தையும் சொல்லக்கூடிய 6ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாகிய அந்த புதனும் இங்கே அந்த 12ஆம் பாவகம் என்பது கட்டிலறை சுகத்தை சொல்லக்கூடிய
சொல்லக்கூடியது என்பதால் அந்த கட்டிலறை சுகத்தை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அந்த புதனும் இங்கே நீச்சம் பெற்ற நிலையை பெற்று பிறகு இங்கே நீச்ச பங்கம் இங்கே ஆகுவதாலும் இந்த இடத்துல இவ்வளவு அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த பெண்மணிக்கு இல்லற சுகம் என்பது இந்த இடத்தில் தடைபட வேண்டும். அது குருவினுடைய தசாவாகவே இருந்தாலும். நல்லா பாருங்க, இங்கே தசா நடத்தக்கூடியவன் 9ஆம் அதிபதி, ஆனா இங்கே சாரம் கொடுத்தவன் அதுக்கு நேர் தலைகீழான 6ஆம் அதிபதி. அப்போ இங்க 9ஆம் அதிபதி இங்க வேலை செய்யல. இங்க என்ன நடக்கு அப்படின்னா, இங்கே 6ஆம் அதிபதி தான் வலுத்து வேலை செய்கிறார். ஏன்னா இங்கே சாரம் கொடுத்தவர், இந்த 9ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இங்கே 6ஆம் அதிபதி என்பதால, அதனோடு இங்கே கூடுதலாக அந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதியும் இங்கே 12ஆம் பாவகத்திலும் அமர்ந்து அந்த பாவகத்திற்கும் அதிபதியாகி அங்கும் இந்த புதன் என்பவர் அங்கெங்கும் அவர் அங்கே அந்த 12ஆம் பாவகத்தில் அந்த குருவை கெடுக்கும் விதமாக அவரோடு சேர்ந்து நீச்சபங்க நிலையில் அமர்ந்ததும் இங்கே மிக தெளிவுபட சொல்கிறது. இந்த பெண்மணிக்கு இந்த இல்லற சுகம், இந்த கட்டிலறை சுகங்கள் என்பது இந்த குருவினுடைய தசாவில் கொடுப்பதற்கு இயலாத தன்மையை இங்கே சொல்கிறது. சரிங்களா? அதன்படிதான் நிகழ்ந்துச்சு. இப்போ எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னா, இந்த ராகு குரு தசாவினுடைய ராகு புத்தி இறுதியில், அதாவது இந்த குரு புத்தி முடிகின்ற போது திருமணம் என்பது இங்கே நடக்கும். ஏன் இந்த திருமணம் என்பது இந்த ராகு குரு தசாவினுடைய ராகு புத்தியில் இங்கே நடக்கும் என்றால், இதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த ராகு என்பவர் இங்கே உச்சம் பெற்ற சுக்கிரனோடும் அதனோடு கூடி இந்த குருவினோடும் இங்கே 3ஆம் பாவகம் என்பது காமத்தின் அவன் செயல்படும் வீரியத்தையும் இங்கே சொல்லக்கூடிய கிரகம் என்பதால் அந்த கிரகமாக இந்த புதன் என்பவர் இங்கே அமைந்து இந்த மூவரோடும் குழந்தையை சொல்லக்கூடிய குருவோடும் அதனோடு இணைந்து இங்கே காமத்தை சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனோடும் அதனோடு கூடி இந்த லக்னத்திற்கு நேர் 7ஆம் பாவகத்துக்கு அதிபதியே அந்த சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரனோடும் இங்கே இணைந்து கூடுதலாக காமத்தில் செயல்படும் வீரியத்தை குறிப்பிடக்கூடிய அந்த 3ஆம் பாவகத்தின் அதிபதியான அந்த புதனோடும் இங்கே 3 கிரகங்களோடும் இங்கே இணைந்த அந்த ராகு என்பவர் நிச்சயமாக இங்கே என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு தசாவினுடைய ராகு புத்தியில் இங்கே இறுதியில் திருமணம் என்பது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ராகு அப்படிங்கிறவருக்கு இங்கே சாரம் பார்க்க வேண்டாமா அப்படின்னா, ராகு கேதுக்களை பற்றி ஒரு உன்னத புரிதல்கிறது மிக தெளிவாக வேண்டும். ராகு என்பவருக்கு இங்கே எந்த பாவகத்திலும் இங்கே இடம் இல்லை. அப்போ எந்த பாவகத்தின் அதிபதியாகவும் அவர் செயல்பட மாட்டார். அப்படிங்கிறதுனால இங்க அவருக்கு என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, இங்கே ராகு கேதுகளுக்கு இங்கே நட்சத்திர சாரங்கள் என்பது இங்கே ராகு கேதுகளுக்கு மட்டுமே இங்கே எடுபடாதே தவிர்த்து நீங்க சொல்ற மற்ற அனைத்து கிரகங்களுக்கும் இங்கே சாரன் என்பது மிக முக்கியமானது. ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது நீங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்ம ஆளுக்கு ராகு கேது ஒரு லாங் சப்ஜெக்ட்டுங்க, அதை நம்ம பரவ பார்க்கலாம். இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க, ராகு கேதுகளுக்கு 12 பாவகத்தில் இங்கே இடமில்லை என்பதால் அந்த ராகு கேதுக்களுடைய அந்த தசா நடக்கின்ற போது அந்த சாரம் என்பது இங்கே கடைநிலையாகத்தான் இங்கே பார்த்துக்கங்க ஆராய வேண்டுமே தவிர்த்து அதற்கு இங்கே முக்கியத்துவம் என்பது மற்ற கிரகங்களுக்கு போன்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் இந்த குரு தசாவினுடைய ராகு புத்தியில் நிச்சயமாக திருமணமும் புத்திரர்களும் இங்கே கிடைக்கும். இந்த ஜாதகத்தினுடைய முழு பலன்களையும் இங்கே சொல்வதற்காகவோ அடுத்தவர்களுடைய முழு பர்சனல் இந்த ஜாதகத்தினுடைய முழு பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் நம்ம இங்கே வரலை. அவருக்கு இங்கே நடக்கக்கூடிய அந்த சனி திசையிலிருந்து புதன் திசை வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த கேதுவுமே புதனாகத்தான் அங்கே செயல்படுவார். அப்போ அந்த சாரத்தை வைத்து நம்ம அங்கே பலன்கள் சொல்லியிருக்கிறோம். நம்ம அதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் இங்கே வரல. அவங்ககிட்ட வாங்கின ஒரே ஒரு பர்மிஷன் என்ன அப்படின்னா, ஏன் இந்த நிகழ்வுகள் நடந்தது, இந்த நிகழ்வுகள் இங்கே நடந்ததற்கான காரணம் என்ன, அப்போ இந்த கிரகம் பெற்ற சாரத்தின் அடிப்படையில் அந்த தாய் இங்கே மரணிக்க வேண்டும் என்கின்ற பலன் என்பது இந்த ஜாதகினுடைய தாய் என்பவள் இங்கே இந்த நாளில் இங்கே மரணிக்க வேண்டும் என்பது நாம் ஒரு 10 நாளுக்குள்ளன்னு சொல்லியிருந்தோம். ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாளே அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அந்த 10வது நாள், அந்த 10 நாள் முடிவுல அதுக்கு பிறகு இங்க என்ன நிகழும் அப்படின்னா, உங்களுக்கான குருதசை செவ்வாய் புத்தி சனி அந்தரங்கிறது, இந்த குருதசை செவ்வாய் புத்தி சனி அந்தரங்கிறது இங்க வரும். அதற்கு இன்னொரு 10 நாட்கள் தான் இருக்கு. இந்த 10 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குருதசை செவ்வாய் புத்தி சனி அந்தரத்துல நிச்சயமாக அங்க மரணம்ங்கிறது முதல் நாளே இருக்கலாம்னு சொன்னோம். அதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாகவே இதனுடைய குருதசை செவ்வாய் புத்தி குரு அந்தரம் இறுதியிலேயே அது இங்கிறது உள்ள வரதுக்கு ஒரு 8 நாட்களுக்கு முன்பாகவே அதனுடைய வேலையை அது செஞ்சிருச்சு.
சரிங்களா? அப்பேன் அப்படிங்கிறது இந்த கிரகம் பெற்ற அந்த நட்சத்திர சாரத்தை வைத்து நாம் இங்கே ஒரு பலன் எடுத்தோம். அந்த நட்சத்திர சாரமே இங்கே வெற்றி பெற்றது. அதன் இங்கே வந்து புத்திநாதனும் இந்த அந்தரநாதனும் தான் பெற்ற நட்சத்திர சாரங்களின் அடிப்படையில் இந்த பலன் என்பது இங்கே அமைந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்காக மட்டுமே தான். அதனோடு கூடுதலாக இப்போ நட்சத்திர சாரத்தில் இங்கே பலன் இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கும் புரியும்படியாக நாம் இந்த ஜாதகத்தை சொன்னோம். அதற்கு கூடுதலாக இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிகாரம்னு ஒரு பைத்தியங்களா நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த பரிகாரங்கள் என்பது இங்கே பலன் எப்போதும் தந்துவிடாது அப்படிங்கிறதையும் நாம இங்க சொல்றோம். நாம ஒரு பாசிட்டிவான பரிகாரங்களை மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய ஆளு. அதுவும் பாசிட்டிவான பரிகாரம் என்ன? ஏமா பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்குமா, மனக்கவலையில இந்த மாரகங்கிறது இங்க மாரகம் நிகழும் மட்டும் சொல்லலாமா, உன்னுடைய தாய்க்கு எதனால் மாரகங்கிற வரைக்கும் இங்க சொல்லுதுமா. அப்போ நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றதுனால நீ வந்து மருத்துவரை போய் பாருன்னு தான் சொன்னமே தவிர உங்க அம்மாவுடைய ப்ரெஷரை செக் பண்ணுமா, டேப்லெட் வாங்கி கொடுமான்னு நம்ம சொன்னமே தவிர்த்து, அதாவது நீ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செவ்வாய் காரக கிரக கோயிலுக்கு நீ போமா, அங்க போய் நீ வேண்டுதலை பாரு அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா ஆல்ரெடி அவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் பண்ணி முடிச்சுட்டு எதுவுமே பலன் இல்லை அப்படிங்கிறப்ப தான் சரி ரைட்டு இது வந்து நம்ம இவர்கிட்ட போய் பார்க்கலாமே அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இங்கே வர்றாங்க. அப்போ அவங்க எந்த பலன்களும் ஏமா பரிகாரம்லாம் பண்ணீங்களா, நிறைய செலவு பண்ணீங்களா அப்படின்னா ஆமாம் ஒரு ஒரு ஆமாம் செலவு பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட தொகையை சொன்னாங்க, அதை நம்ம சொல்ல விரும்பலை. சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கான ஏன்னா ஒரே ஆள்கிட்ட பரிகாரம் பண்ணல, நிறைய இடங்கள்ல கொடுத்து பரிகாரம்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். 5000 இருந்து 10,000 வரைக்கான பரிகாரங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. அதெல்லாம் வச்சு நம்ம அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய சுய விருப்பம். சரிங்களா? ஆனா இந்த பரிகாரங்கள் எதுவுமே இங்க இறுதி வரைக்கும் இங்க பலன்லாம் அங்க தராதுமா. இங்க குருதசை ராகு புத்தியில நிச்சயமா நீங்க பரிகாரம் பண்ணாலும் சரி, பரிகாரம் பண்ணாம போனாலும் சரி, நிச்சயமாக அந்த கிரகம் அந்த பலன்களை கொடுக்கும். பரிகாரத்தின் மூலமாக இங்கே அந்த பிரபஞ்ச பலன்களை நாம் மாற்றி அமைத்து விட முடியாது. அந்த பரிகாரம் என்பது இங்கே என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா அதற்கு ஒரு மருத்துவரை போய் பார்ப்பதுதான் ஒரு பரிகாரமே இருக்குமே தவிர்த்து, அல்லது இங்கே மனசுக்கு ஒரு பரிகாரம் வேண்டும் என்றால் இங்கே இறைவனை தொழுவது மட்டுமே இங்கே அந்த பரிகாரமே இருக்குமே தவிர்த்து, ஆனால் இங்கே என்ன இல்லை அப்படின்னா இங்கே மருத்துவர்கிட்ட போனா அவர் செக் பண்ணி அந்த டேப்லெட் கொடுப்பாரு. அப்படி கொடுத்தாலும் அந்த நிகழ்வு அதுதான் அப்படிங்கிற போது அந்த பிரபஞ்ச பலன் அப்படிதான் அப்படிங்கிற போது மாற்றி அமைக்க முடியாது. இறைவன்கிட்ட போய் நீங்க வேண்டுதலை நீங்க வச்சாலும் சரி, அந்த இறைவன் என்கின்ற அந்த கான்செப்டே இந்த பிரபஞ்ச இயக்க சக்தி தான். அப்போ அந்த பிரபஞ்ச இயக்க சக்தி அந்த கொடுத்த அந்த பலனை அதுவே என்ன செய்யாதுன்னா மாற்றி அமைக்காது. நம்மளை போல சின்ன பிள்ளைகள் இல்லை, தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எரேஸ் பண்ணி மாத்தி எழுதுறதுக்கு. அது ஆகப்பெரும் அருட்பெரும் ஜோதி இந்த பிரபஞ்சத்தின் நாயகன் அங்கே கொடுத்த அவர் அங்கே கட்டமைத்த அந்த பிரபஞ்ச சக்தி இந்த ஜாதகத்திற்கு கொடுத்த அந்த பிரபஞ்ச பலன்கள் என்பது எல்லாம் அதுக்கு தெரியும். இந்த அவயோக பலனை கொடுக்கும்போது இவன் வந்து என்ன சந்தோஷமாவா இருப்பான், அப்பவும் என்ன செய்வான், கடவுளை நோக்கி நான் வந்து அங்க ஓடி வருவான், பிரபஞ்ச சக்தியை நோக்கி தான் ஓடி வருவான். அப்போ எவனா ஒருத்தங்க வெட்டுப்பட்டு இவன் வந்து இந்த உலகில இறக்கணும் அப்படின்னா அவன் இன்பமாவும் அனுபவிப்பான். அப்பவும் ஒருத்தனை வெட்டுறப்பவும் அவன் வந்து இந்த காந்த கண்ணழகி இங்க கொஞ்சம் பூசுங்க இங்க கொஞ்சம் பூசுங்க நம்ம கவுண்டமணி சார் சொல்லுவார் இல்லையா, அதே போல வந்து இங்க கொஞ்சம் வெட்டுனா கொடுத்துட்டு இருப்பான். அவன் துன்புறுவான், அவனுடைய உடல் இங்க வலியில் துடிக்கும். இதற்கு காரணம் செவ்வாய் சனி, அது வேற காம்பினேஷன். இதற்கு காரணமும் செவ்வாய் சனி தான். அது வந்து தனி யார் வந்து ஆயுதங்களால் இங்கே மரணிப்பார் அப்படின்னு கூட ஒரு பதிவு கூட நமக்கு பதிவிடலாம். சரிங்களா? யார் ஆயுதங்களால் இங்கே மரணிப்பார், யார் ஆயுதங்களால் பிறரை மரணிப்பார், யார் ஆயுதங்களால் பிறரை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு 3 சப்ஜெக்டாட்டு கூட நம்ம இங்க பதிவிடலாம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் அப்போ பிரபஞ்சத்துக்கு முதல்ல தெரியும். அப்போ இந்த வெட்டுப்படங்கிற போதில் அவனுடைய உடல் துடிக்கின்ற அந்த வேதனை அனைத்தும் அதற்கு அந்த வந்து பிரபஞ்சத்திற்கு முன்பாகவே தெரியும். இருந்தாலும் எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது, அவர்களுடைய பிறவி வினை, அவர்களுடைய பிறவி வினையின்படி இங்கே கட்டமைக்கப்பட்டது. அதை இங்க மாற்றுவதற்கு அந்த பிரபஞ்ச சக்தியை அங்க தலையிடுறது இல்லை. நாம வேணா என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் நம்ம ஸ்கூல் வாத்தியார் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா, மேக்ஸ் வாத்தியார் தானே அதிகமாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அப்போ மேக்ஸ் வாத்தியார் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு நம்ம வந்து என்ன அப்படின்னா சார் கொஞ்சம் இதை கம்மி பண்ணுங்க சார், 1000 படிக்க சொல்லியிருக்கீங்க, எல்லாம் முடியாது சார்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே அலைவன்ல அவர் பின்னாடி. அதே மாதிரி நாம வேணா அந்த பிரபஞ்ச சக்தியை கெஞ்சலாமே தவிர்த்து அங்க அதெல்லாம் கொடுத்தது தான். அதுவும் வந்து மாற்றிலாம் வைக்க மாட்டாங்க. சரிங்களா?
புரிதலோடு புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் தான். பரிகாரம்லாம் போயிட்டு ஏமாறாதீங்க. அதற்காக மட்டும்தான் இந்த பெர்மிஷனை அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி, இந்த ஜாதகிட்ட பெர்மிஷனை வாங்கி நாம் இதை பதிவிட்டோமே தவிர்த்து, அதனோடு கூடுதலாக உலக புகழ்பெற்ற ஜோதிடர்னு நாம இங்கே நினச்சிட்டு இருக்கிற அவரை சொல்கிறாரோ இல்லையோ, நாம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். சரி, இங்கே பலன் செய்யும் ஜோதிடத்தில் ஒரு தவறான ஒரு கருத்துக்களை நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் தான் சொன்னார். இங்கே பரம்பொருள் சொல்லலை. சரிங்களா? பரம்பொருள் அப்படிங்கிறது இந்த நக்கீரனுக்கு தெரியும். ஆகவே அந்த நக்கீரன் என்பவன் அது தவறுதான் ஐயா, நீ பரம்பொருளாவே இருந்தாலும் நீ சொன்னது தப்புதான் ஐயா அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. அதே போல நாங்க நக்கீரனான்னு கேட்டா இங்க கண்டிப்பா கிடையாது. ஆனால் அவர் பரம்பொருள் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, அவர் அந்த அளவுக்கான ஒரு தகுதியில தான் அங்க இருக்கிறாரு. அப்போ அவராகவே இருந்தாலும் இது தவறுதான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்றோமே தவிர வேற எதுவும் காழ்ப்புணர்ச்சிகள் எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.